இன்று கடவுளுடைய கருணை அருமையை பற்றி பேச போகிறேன். இப்போ கணேசனை வச்சு சொல்கிறேன். கணேசா, கண்ணை இமையால் காக்கிறாய், கருத்தை சுவையாய் மாற்றுகிறாய், கல்விக்கு புது புது வடிவம் தருகிறாய், கவலையில்லா வாழ்வை கவிகளுக்கு கொடுக்கும் கடவுளே. கணேசா, பட்டை தீட்டும் இடத்திலிருந்து எங்களை பட்டை தீட்டி வைரமாக்கும் உன் சக்தியை பார்க்கிறேன். அதிலே பக்தி ஆகிறேன், வணங்குகிறேன். கணேசா, வணங்குகிறேன். கணேசா, கதிருக்கு எப்படி நெல்லை கொடுத்தாய், பனைக்கு எப்படி நொங்கை கொடுத்தாய், கதிரவனுக்கு எப்படி ஒளியை கொடுத்தாய், காண்கிறேன், வியக்கிறேன், வணங்குகிறேன். கணேசா, மலைக்கு வாசம் தந்தாய், மனிதனுக்கு வாசம் தந்தாய், மண்ணாய் போகும் அனைத்திற்கும் வாசம் தந்தாய். நறுமணத்தின் மனமானவனே, உன்னை இதிலே காண்கிறேன், வியக்கிறேன், வணங்குகிறேன். கணேசா, கண்ணீரை கரைப்பவனே, காலத்தை மாற்றுவனே, இந்த காலத்தில் கலையேற எனக்கு உதவுவாய். எதை தித்திப்பு என்கிறாய்? வெள்ளத்தையா? இல்லை. பலாசுலையா? இல்லை. பாயாசத்தையா? இல்லை. உன் அன்பை தித்திப்பு என்பேன். கணேசா, உன் அன்பை தித்திப்பு என்பேன். கணேசா, இலைகளுக்கு பச்சை வடிவம் கொடுத்தாய், மனிதனுக்கு மட்டும் ஏன் இத்தனை வடிவம் கொடுக்கிறாய்? இதிலும் உன்னை காண்கிறேன், அவைகளுக்கு கண் இல்லை என்பதாலா? வணங்குகிறேன், மகிழ்கிறேன். கணேசா, வணங்குகிறேன்.